இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃப்ல பேச இருக்கிறது பல்வேறு சுவாரஸ்யமான மேட்டர்கள். மீண்டும் விஜய் சுத்திய சர்ச்சைகள். நேற்று செந்தில் பாலாஜி அவர்கள் பிரஸ் மீட்ல சந்திச்சு பேசியிருந்தாரு. அதைத் தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்கள். மீண்டும் விஜய் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் திமுக கூட்டணி சார்பாகவும், திமுக கட்சி சார்ந்த பத்திரிகையாளர்கள் போர்வையில் இருப்பவர்களும். ஆதவ அர்ஜுனா அவர்கள் டெல்லி பயணம். அது கூட ஒரு சஸ்பென்ஸா ஒரு ஆள் கூட போயிருக்காரு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம பேச இருக்கிறோம். அண்ணா வணக்கம். வணக்கம். நேற்று செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாருண்ணே. நம்ம நேற்று அதை லைட்டா டச் பண்ணிட்டு போனோம். ஏன்னா அவர் கொடுத்த பிரஸ் மீட்டுக்கு அப்புறம் வந்த விமர்சனங்களும் அதை பத்தி நம்ம பேசல. அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு நம்ம பேசணும். நேற்று அவரு பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து தாவேகா மீது சுமத்தியிருந்தாரு. அதுல குறிப்பிட்டு சொல்ல போனா சில குற்றச்சாட்டுகள் வந்து பத்திரிகையாளர் கேட்கும் பொழுது, நான் இது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நான் என்ன டிக்கெட் போட்டு சென்னைக்கா போக முடியும்? அவர் என்ன 500 மீட்டருக்கு முன்னாடியே அவர் ஏன் லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ள போனாரு? அவங்க போலீஸ்காரங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாரி காவல்துறை அதிகாரிகள் சொல்லியிருந்தாங்க, நீங்க இந்த இடத்துல பேசிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே வந்து அவர் கவனத்துல கொள்ளல அப்படின்னு சொல்லி விஜய் மீது தாவேக்காவினர் மீதும் இந்த குற்றச்சாட்டை அப்படியே டர்ன் மாத்திருக்காரு. இது எப்படி பாக்குறீங்கண்ணே? இந்த மாதிரி விவகாரங்கள், இந்த பேட்டிகள், சமூக வலைதளங்கள்ல வருவது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கா நரேட்டிவாக நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லோரும் ஒரே குரல்ல ஒரே விஷயத்த ஒரே மாதிரி பக்காவா பேசுறாங்க. அதில செந்தில் பாலாஜியும் பேசுறாரு. வழக்கமா கையில குறிப்பு வச்சுக்க மாட்டாரு. நேத்து பேப்பர பார்த்து பார்த்து படிச்சிருந்தத நம்ம பார்த்தோம். அப்போ இவர்களுடைய நரேட்டிவ்ன்றது விஜயை முழு குற்றவாளி ஆக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக எல்லாரும் அதாவது யார் யார் கிடைக்கிறாங்களோ, இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, பாலகிருஷ்ணன், கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரையுமே இந்த இதில பண்றத பார்க்குறோம். அதில இன்னைக்கு திருமாவளவன் கூட பார்த்தீங்கன்னா, நான் செந்தில் பாலாஜி முன்னாடி இந்த விஷயத்த சொல்லிர்றேன். திருமாவளவன் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப அப்படியே ரொம்ப ஆவேசமா அத என்ன பண்ற ஏன் விஜய் மீது வழக்கு தொடரவில்லை? காவல்துறைக்கு அச்சமா? அப்படி இப்படின்லாம் கேட்டிருக்காரு. இத போய் நேராவே கேட்கலாம்ல ஒரு சிஎம்ம பார்த்து. அப்போ ஏன் அவர் வந்து பொதுவெளியில திருமாவளவன் பேசுறாருன்னா, இந்த ஒரு கருத்த உருவாக்கி விஜயை கைது செய்றதுக்கான இத தள்றதுக்கான ஏற்பாட விஜய் இது திருமா மூலியமா ஒரு கருத்த உருவாக்குறாங்க. இது விஜய் கைது செய்வாரா? கைது செய்வார்ன்னு ஒவ்வொருத்தரா அப்படி கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா, கைத நோக்கி கொண்டு போலான்னு. இந்த மாதிரி தவறெல்லாம் செஞ்சாங்கன்னா, அது அவங்க தலையிலேயே அவங்க மண் அள்ளி போட்டுக்கிற மாதிரி. திருமாவளவன் எந்த எண்டுக்கு போறதுன்றது என்னால இது பண்ணவே முடியல. திமுக காரனை மிஞ்சிய திமுக காரராக திருமாவளவன் பேசுகிறார். அதேபோல பாலகிருஷ்ணன். ஏன்னா சண்முகம் சில விஷயத்துக்கெல்லாம் ஒத்து வரலன்னோன்னே, பழைய ஆள கூட்டு வாயான்னு சொல்லிட்டு பாலகிருஷ்ணன கூட்டு வந்து பேச வைக்கிறாங்க. இது நடக்குது. நேற்று முன்தினம்லாம் விஜய் ஒளிஞ்சு போவாரு. விஜய்ன்ற கட்சியே ஒளிஞ்சு போணும். இப்படிலாம் பேசின ஆட்கள்லாம் இன்னைக்கு விஜய் என்ன பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியல. அவருக்கு செல்வாக்கு இருக்குது. அந்த 41 குடும்பம் விஜய் எதிரியாவே பார்க்கலன்னு ரொம்ப நொந்து நூலாகி சொல்றதெல்லாம் பார்க்குறோம். அந்த பெண் பத்திரிகையாளர்லேருந்து ஆண் பத்திரிகையாளர் வரைக்கும். அப்போ நீங்க யார் யாரெல்லாம் வச்சு என்னென்ன பண்ணியும் விஜய்யுடைய அந்த இமேஜ ஸ்பாயில் பண்ண முடியலன்றது ஒரு விஷயம். செந்தில் பாலாஜி பிரஸ் மீட்டுக்கு வருவோம். அவரு பிரஸ் மீட்டு எல்லாரும் குடுக்குறாங்க. லாஸ்ட்ல செந்தில் பாலாஜியும் குடுக்குறாரு கடைசில. அதோடைய அவசியம் என்ன அப்படின்றது தான் நேத்து அதிமுக தரப்புலயும் ரொம்ப கடுமையாக விமர்சித்து உடனடியாக அறிக்கை வந்திருக்குது. ஏன் இவ்வளவு பதற்றப்படுகிறார் செந்தில் பாலாஜி? இவருடைய பதற்றத்தை பார்க்கும் பொழுதே ஏதோ நடந்திருக்குன்னு நமக்கே தோணுது. அந்த அளவுக்கு என்ன ஒரு பதற்றம்? அப்படின்ற கேள்விய அதிமுகவினர் வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி சம்பவங்கள்ல வந்து அ இந்த தண்ணி பாட்டிலு பத்தி செந்தில் பாலாஜி சொன்னது. நான் வந்து கேட்டாங்க. உடனே நாங்க எங்க அறக்கட்டளை சார்பா அனுப்பிச்சு வச்சோன்னு. அது என்ன? அப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணுது அந்த இடத்துல? அரசு எந்திரம் என்ன பண்ணுதுன்ற கேள்வி எந்த பத்திரிகையாளரும் வைக்கல. ஏன் அரசால தண்ணி பாட்டில குடுக்க முடியாதா? செந்தில் பாலாஜி தான் குடுக்கணுமா? அதுவும் நைட்டு நைட்டு 9 மணிக்கெல்லாம் கடை அடைச்சிட்டாங்கன்னு வேற ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஏன்னா இது சொல்லியிருக்காரு. 9 அரசு மணிக்கு கடை நினைச்சா அடைச்சுட்டாங்க. அவங்க அரசு எங்கள்ட்ட நினைச்சா, தான் தண்ணி கேட்டாங்க. ஆட்சியர் நாங்க நினைச்சா எங்க போவோங்கிற மாரிலாம் சொல்லியிருக்காரு. அவ்வளோ மருத்துவர்கள உடனடியா கொண்டு வர முடியுது. எல்லாம் கொண்டு வர முடியும். தண்ணி பாட்டில் கொண்டு வர முடியாதா? அது மட்டும் என்ன பெரிய தங்கமா அது? அப்ப இதெல்லாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. செருப்பு அடிச்சத பத்தி அவர் சொல்ற விளக்கம் வினோதமான விளக்கம். அதாவது தண்ணி பாட்டில கேட்டு செருப்பு அடிச்சாங்களாம். அப்ப இனிமேல் கூட்டத்துலலாம் தண்ணி பாட்டில கேட்டு செருப்பு அடிச்சா ஒத்துக்குவாங்களா? இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு எளிதாக்குறாங்க. இதே நரேட்டிவ அன்னைக்கு யாரோ சொன்னாங்க. சேம் இதே நரேட்டிவ். தண்ணி கேட்டு தான் அவங்க செருப்பால அடிச்சாங்க. தண்ணி பாட்டில் கேட்கறதுக்காக கவனத்த ஈர்க்கறதுக்கு தான் அடிச்சாங்கன்னு. அதே நரேட்டிவ நேத்து செந்தில் பாலாஜி சொல்றாரு. அப்ப நாளைக்கு ஏதாவது ஒரு தலைவர நோக்கி செருப்பு அடிச்சுட்டா, போலீஸ் அவன புடிச்சாங்கன்னா, தண்ணி வேணும்னு தண்ணி பாட்டில் கேட்க தாங்கன்னு. தண்ணி பாட்டில்னா பேச வந்த தலைவர்ட்ட கேட்பாங்க? செருப்பு அடிச்சா கேட்பாங்க?
விஜய் தண்ணி பாட்டில் போட்டார்ன்ற ஒரே காரணத்த வச்சுக்கிட்டு, அவர்கிட்ட தண்ணி கேட்டு செருப்பால அடிச்சாங்கன்னா, நாளைக்கு எல்லா தலைவருக்கும் இது பண்ணுனா கரெக்ட்டா இருக்குமா? இதெல்லாம் என்ன விளக்கம்? இந்த விளக்கெல்லாம் வந்து நீர்த்து போற விளக்கன்றது சாதாரணமா எல்லாருக்கும் தெரியும். அதனால திரும்ப திரும்ப எல்லோரும் இதை விஜய்க்கு எதிரா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இல்லண்ணே, பார்த்தீங்கன்னா அவரு பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. நான் குறுக்கிட்டு மன்னிக்கணும்ண்ணே. அவரு பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னத நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு. ஒரு பத்திரிக்கையாளர்ட்ட இப்பதான் நான் கொஞ்ச நிமிஷத்துக்கு முன்னாடி பேசினேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த இந்த தண்ணி மேட்டருக்கு செருப்பு மேட்டர் சொன்னாரு. ஒருவேள அந்த பத்திரிகையாளர் அவரா தான் இருப்பாருன்னு நெனைக்கிறேன். அந்த மாரி ரொம்ப பத்திரிக்கையாளர் போர்வையில ரொம்ப பேரு இந்த விஷயங்கள விஜய்க்கு எதிராக பேசுறதெல்லாம் பார்க்குறோம். இன்னொரு பக்கம் இவரு அ அந்த கதவ மூடிட்டு 5 நிமிஷம் அவரு உள்ள வரும்போது மூடிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டாரு அதுன்னு. இவர்கள் திட்டமிட்டு ஒரே விஷயத்த திரும்ப 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 பதிவு பண்றாங்க. உள்ள நுழையும்போது இவரு உள்ள போயிட்டதுனால தான், அந்த கூட்டம் அப்படியே இவர பார்க்கறதுக்கு அப்படியே முன்னோக்கி நெருக்குச்சு அப்படின்ற மாரி பதிவு பண்றாங்க. ஒரு கூட்டத்தில் நெருங்கி வரும்பொழுது, தலைவர்கள் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரதுக்கு கொஞ்சம் உள்ள போயிட்டு வருவாங்க. போயிட்டு பேப்பர் ஒர்க்கு மத்த இது பார்த்துட்டு, மேல ஏறுறதுக்காக. இதெல்லாம் கூட ஒரு பெரிய குற்றமாக, இந்த குற்ற சம்பவத்தினுடைய முக்கிய காரணமாக இவர்கள் கொண்டு வந்து நிலைநிறுத்துறாங்க. இந்த மாரி பல முரண்கள் நேத்து செந்தில் பாலாஜியுடைய பேட்டியில பார்த்தோம். அதே மாதிரி அந்த இவங்க வருவாய்த்துறை செயலர் அமுதா, அ ஏடிஜி லாண்ட் ஆர்டர் டேவிட்சன், அப்புறம் இன்னொரு ஒரு ஐஏஎஸ் இவர்கள் எல்லாம் குடுக்குற பேட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா, அரசு எதற்கு இதில குடுக்குதுன்ற கேள்வி எல்லாரும் வைக்கிறாங்க. அ அதிமுகவும் வச்சிருக்குது. இன்னும் எதிர்க்கட்சி தலைவர்களும் வைக்கிறாங்க. அதோடைய அடிப்படை காரணம் என்னன்னா, நீங்க ஒரு கமிஷன் போட்டுட்டீங்க. அந்த கமிஷன் விசாரணை நடத்துது. ஆனா தீர்ப்ப நீங்க சொல்றீங்க. பொதுவெளியில வந்து அரசே இதெல்லாம் காரணம். தீர்ப்பு எப்படி எழுதணுன்ற மாதிரி, இதெல்லாம் காரணம், அதெல்லாம் காரணம்னு ஆதாரப்பூர்வமா இந்த வீடியோ பாருங்க, அந்த வீடியோ பாருங்கன்னு தனியார் தொலைக்காட்சியிலருந்து வீடியோவ எடுத்து கொண்டு வந்து வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு சைடு ஒருத்தரு அவர் நியாயத்த சொல்லவே முடியாம முடங்கி கிடக்குறாரு. இன்னொரு பக்கம் இவங்க ஏறி அடிக்கிறாங்க. அரசு இயந்திரத்திலருந்து, முன்னாள் அமைச்சர்லேருந்து எல்லாருமே பத்திரிகையாளர்கள், ஆதரவாளர்கள், விமர்சகர்கள் அது இதுன்னு நானெல்லாம் நேத்து பார்க்குறேன் எல்லா சேனல்லயும், இப்படி ஆயிட்டாங்களா மனுஷங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நீங்க வந்து விஜய விமர்சனம் பண்ணுங்க. நம்ம கூட விமர்சனம் வைக்கிறோம். ஆனா, இந்த சைடு அரசுக்கு பொறுப்பே இல்லாத மாதிரி, இது முழுவதும் விஜய் தான் காரணம்ன்ற மாதிரி பேசுறது, இவர்கள் எல்லோரையும் நாம பெரிய மனிதர்களா பார்த்துட்டு இருந்தோமேன்னு எனக்கு இப்ப ஆச்சரியமா இருக்குது. இந்த இவரு கலாமுடைய ஆலோசகர், அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவரு கலாம் கிட்ட ஆலோசகரா இருந்தவரு. இவ்ளோ பெரிய ஆளு. கமலஹாசன்ட்ட போம்போதே அவருடைய தரம் குறைஞ்சது தெரிஞ்சது. அப்புறம் டிவி டிபேட்டுகள்ல வந்து தொடர்ச்சியாக திமுகவுக்கு ஆதரவாக அவர் பேச ஆரம்பிச்சு, இன்னைக்கு எந்த அளவுக்கு போய் நிக்கிறாருன்னா, தற்குறிகள்னு இவரு சொல்றாரு. ஏங்க சின்ன பசங்கள 18 வயசு, அத விட 19 கொடுமை என்னன்னா, ஒரு டிடெக்டிவ் பத்திரிக்கை ஒண்ணு இருக்குல்லண்ணே. ஆ, அவர வச்சு எப்பவுமே "வணக்கம் சார்" அப்படின்னு சொல்லி சார் போட்டு பேசுறவரு, ஆ, இந்த கள்ளச்சாராய சாவுக்கு, ஆணவ கொலைக்கு, இதுக்கெல்லாம் பேசாத சார் வந்து நேத்து வந்து ஒரு 2 நாளா பேசிட்டு இருக்காரு. அவர் விஜய அரக்கன்னே சொல்ட்டாரு. ஆமா, ஆமா. விஜய் வந்து ஒரு அரக்கன். அத தாண்டி ஒரு வார்த்தை சொன்னது வந்து ரொம்ப கொடூரமானது. ஒரு வீட்ல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போற, இன்னொரு வீட்ல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போற. நீ வீடு வீடு தான் மாறி மாறி போற. இதெல்லாம் எதுக்கு தனி மனிதனோட தாக்குதல் வந்து இந்த நேரத்துல அதுவும் இவ்வளவு கொடூரமா, அங்க இறந்தத பத்தி பேசுங்கன்னா, தனி மனித தாக்குதல பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது என்னன்னா கொடுமைன்னா, விஜய் அவர்கள் சார்பாவும் யாரும் பேசாதனால நம்ம 2 சைடும் வச்சு பேச முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கோம். அதான் ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டாவும் இருக்கு. அது இவர்களுக்கு நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். ஆனா இவர்களுடைய இவர்கள் மீடியாவையும் எதிர்கொள்ளல. ஆ சாதாரணமா ஒரு சின்ன பசங்க பேசினா கூட எல்லா மீடியாவும் ஏறி அந்த அவங்கள அடிக்கிற கதை இருக்குது. இவர்கள்ட்டயும் அந்த சரக்கு இல்ல. அதோடைய விளைவு என்ன ஆகுதுன்னா, "என்ன இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணான். அது நியாயமா? 41 பேர் செத்துட்டாங்களே! அதுக்கு என்ன சொல்லப் போறாரு? ஓடி ஒளிஞ்சாரா?" இப்படியே தான் பேசுகிறார்களே தவிர, இந்த விவகாரத்துல என்ன நடக்கப் போகுது? என்ன நடந்தது? ஒரு பார்ட்டு அவருடைய அலட்சியம், அவருடைய இது நடந்தாலும், இன்னொரு பார்ட்டு அரசு யந்திரம் பக்கம் இருக்கே, அந்த சைடு யாருமே பேச மாட்டேங்கிறாங்களேன்றது தான் மிக முக்கியமான இது. இதுல மாப் மென்டாலிட்டின்னு சொல்றோம்ல. 10 பேர் ஒரே விஷயத்த பேசும்போது 11வது ஆளும் அத நோக்கி நகர்றான். அவன் அத சிந்திக்கவே மாட்டேங்கிறான். இதுதான் இன்னைக்கு விஜய்க்கு எதிராக நடக்குது. பெரிய கொடூர குற்றவாளி மாரி நான் திரும்ப திரும்ப வலியுறுத்திட்டு இருக்கிறேன். கொடூர குற்றவாளி மாரி காட்டிக்கிட்டு வர ஏற்பாடு நடக்குது. அதுல இந்த மாரி விஷயங்கள்லாம் பேசப்படுது. அவரு அந்த அ அ கலாமுடைய ஆலோசகர் பொன்ராஜ் வந்து என்ன சொல்றாருன்னா, "தற்கூரிகள்" அப்படின்னு இவங்கள திட்டுறாரு. கோவமா திட்டுறாரு அதுவும். அவரு ஆவேசமா ஆவுறாரு.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தற்கூரிகள் அப்படின்னா ஒரு 18 வயசு பசங்க, 19 வயசு இளைஞர்கள் ஒரு தன்னுடைய சினிமாவில் பார்த்த ஒரு பிம்பம் அரசியலுக்கு வரும்போது, அவர்கள் அரசியலுக்கு வருகிறார்கள் என்றால், அந்த ஆர்வக் கோளாறுல அவங்க பண்றதெல்லாம், இவர்களை தற்கூரிகள் அப்படின்னா, நீங்க யார திருத்தப் போறீங்க? கலாம் இதே அவங்களுக்கு சொல்லிக் குடுத்தாரு. அவர்களை கலாம் இருந்து திருத்த சொன்னவரு, அதே இளைஞர்கள பார்த்தா கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர் கூட்டத்த பார்த்து சொன்னவரு. அவர் கூட இருந்தவரு இன்னைக்கு தற்கூரிங்கிறாரு. தற்குறிகள்ன்றாரு. தற்குறிகள்னா, அவங்கள கரெக்ட் பண்ண வேண்டியது, இல்ல என்ன செய்யணுன்றத பேசுறது தான் கலாமுடைய ஆலோசகருக்கு கரெக்ட்டா இருக்கும். ஆனா, இவரு திமுக மேடை பேச்சாளர் மாரி அவ்வளோ ஆவேசமா சொல்றாரு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருமே இப்போ விஜய்க்கு எதிராக டோட்டலா நடந்துட்டு இருக்குது. இது என்ன பண்றோன்றது தெரியாம இவர்கள் பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். இது இவர்களுக்கே பேரிடியா இறங்கப் போகுதுன்றது தான் சமீபத்தில வர்ற தகவல்கள் நமக்கு தெரியும். இத தவிர்த்து நீங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள பத்தி பேசுனனால, அவரு யூடியூப்க்கு ஒரு பேட்டி குடுத்திருக்காரு. ஒரு சேனலுக்கு பேட்டி குடுத்திருக்கிறாரு. அதுல குறிப்பிட்டு சொல்லும்பொழுது வந்து அவர் சொன்ன வார்த்தை, விஜய் அவர்கள் வந்து 3 நாள், அதாவது 3 இரவு 2 பகல். அதாவது இந்த டூரிஸ்ட் பேக்கேஜ்க்கு போடுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி 3 இரவு 2 பகல்ங்கிற குறிப்பிட்டு சொல்லும்போது வார்த்தை சொல்றாரு. அவர் போயிட்டு வந்து ஒப்பனை பண்ண மாரியே இருக்கு. மேக்கப் போட்டு வந்து ஒருத்தங்க டைரக்ட் பண்றாங்க. அதுக்கேத்த மாரி சொல்ற மாரி இருக்கு. மீண்டும், மீண்டும் விஜய் அவர்கள் இதுல அரசியல் லாபம் அடைய, அதாவது விஜய் அரசியல் லாபம் அடைய தான் அது பண்றாரு. சிஎம் கிட்ட வந்து மறுபடியும், மறுபடியும் சிஎம் வந்து என்ன பழிவாங்குனா என்ன பழிவாங்குங்க அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்றாரு. விஜய் அவர்கள வந்து இயக்குவதே வந்து பின்னாடி இருந்து இயக்குவதே சங் பரிவார் தான்னு சொல்லி நேற்றுமே அந்த சேனல் பேட்டிக்கும் பதிவு செய்திருக்காருண்ணே. இத எப்படி பார்க்குறீங்க? இதுல கடுமையான கோவம் வந்து இவருக்கு இருக்கு, விஜய் மேல. அதுக்கு அடிப்படை காரணம், அவருடைய கூடாரத்த விஜய் காலி பண்றாப்புல. அந்த பட்டியலின இளைஞர்கள் இவரு எதெல்லாம் வச்சுட்டு உருட்டியிருந்தாரோ, அது காலியாவுது. அந்த கோபம் அவருக்கு இருக்குது. இன்னொன்னு அவர் சொல்றாரு, இவரு எப்ப பார்த்தாலும் ஆளுங்கன்ற திமுகவையே எதிர்க்கிறேன்னு. விஜய் யார எதிர்க்கணும், யார எதிர்க்கக்கூடாதுன்றதுக்கு இவரு என்ன சர்டிஃபிகேட் குடுக்குறது? இவரு எப்ப பார்த்தாலும் அதிமுக எதிர்க்கிறவரு, எப்ப பார்த்தாலும் பாஜகவே எதிர்க்கிறாருன்னு நம்ம சொல்ல முடியுமா? அது அவரவர்கள் கட்சியுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டுல அவங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு என்னங்க அவ்வளோ பிரச்சனை? நீங்க ஏன் பிஜேபி கூட போனீங்கன்னு அதிமுக பார்த்து கேட்கிறாரு. அவங்க சரிங்க நாங்க ஃப்ரீயா தனியா இருந்தப்போ கூப்பிட்டோமே வந்தீங்களான்னு கேட்டா பல்டி அடிக்கிறாரு. அ உங்க கட்சிய உங்களாலேயே காப்பாத்த முடியாத நிலைமைக்கு போய்க்கிட்டு இருக்குது. இதுல எப்ப பார்த்தாலும் விஜய் திமுகவை எதிர்க்கிறாரு. திமுக எதிர்ப்பு மட்டுமே வச்சிருக்காருன்னா, ஆளுகின்ற கட்சி தானே ஒரு கட்சி வந்து ஆட்சி பிடிக்கிற நினைக்கிற கட்சி எதிர்க்கும். எப்படி இவரு எத எதிர்பார்க்கிறாரு விஜய்கிட்ட? இவரு வைக்கிற வாதத்துல ஏதாவது ஒரு சொன்னாருப்பா திருமாவளவன் கரெக்ட்டா இருக்குதுப்பா அப்படின்ற மாரி ஏதாவது இருக்கா? இவர்கிட்ட திருப்பிட்டு கேட்குறாங்க, கள்ளச்சாராய சாவுக்கு ஏன் இந்த அளவுக்கு முதல்வர் போல? இந்த அளவுக்கு எல்லாருமே நீங்கலாம் எதிர்க்கலன்னு கேட்டதப்போ, என்னென்னவோ சொல்றாரு. அவரால பதிலே சொல்ல முடியல. அது வந்து சாவு கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா வந்துச்சாம். கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து கடைசியில மொத்தமா வந்துச்சுல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? மொத்தமா நீங்க முடிஞ்சு 3 நாள் ஆகுது. இன்னும் உருட்டிக்கிட்டு இருக்கிறீங்க விஜய வச்சுக்கிட்டு. அதான் ஒரு நம்பர் கமிஷன் போட்டாங்கல்ல. விஜய் அதுக்கான பதில் சொல்ட்டார்ல. போக வேண்டியது தானே வேலைய பார்த்துக்கிட்டு. இன்னும் உட்காந்துட்டு விஜய் விஜய்ன்னு உருட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு அசைன்மென்ட்ன்னு நல்லா தெரியுதா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அசைன்மென்ட். திரும்பி, திரும்பி, திரும்பி இதையே பேசணும்னு. இதுல என்னன்னா அசைன்மென்ட் குடுத்து, குடுத்து சோர்ந்து போனவங்க கடைசியில சொல்றது, "என்ன அடிச்சாலும் தாங்குறான்ப்பான்ற" மாதிரி. என்ன அடிச்சாலும் விஜய்க்கு எதிரா ஒண்ணுமே இது இல்லன்னு அதையும் ஒத்துக்கிறாங்க. இப்போ ஒரு நபர் கமிஷன் போட்டு அந்த கமிஷன தான் வேலைய பார்க்க விட வேண்டியது தானே. அத விட்டுட்டு இவர்கள் தீர்ப்பு எழுதிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் உட்காந்துக்கிட்டு. டிபேட்ல, டிவில, பத்திரிகைகள்ல, பேட்டிகள்ல இப்படி தீர்ப்பு எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இது பண்ண பண்ண விஜய்க்கு ஆதரவா போகும். இன்னொன்னு விஜயை நீங்கள் என்டிஏ நோக்கி தள்ளுகிறீர்கள் அப்படின்ற உண்மைய தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அது இவர்களுக்கு உரைக்க மாட்டேங்குது. ஒரு பெரிய கட்சி அது. அது ஒரு 20% எப்படியும் வாங்குவாருன்னு தெரியும். அப்ப அவர கொண்டு போய் நீங்க என்டிஏ பக்கம் தள்ளுனீங்கன்னா, உங்க கதை முடியுன்றது கூட தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் தவறான நிலைப்பாடுன்னு சொல்றது. அரசியல்ல சாணக்கியத்தனம் ரொம்ப முக்கியம். நீங்க அடிக்கணும்னு முடிவு பண்ணி அடிக்கிறது வேற. தள்ளணும்னு முடிவு பண்ணி அடிச்சீங்கன்னா, நேரா அங்க தான் போய் சேருவாரு. அவங்கலாம் பெரிய கொள்கை குன்றுகள்லாம் கிடையாது. நீங்களே கிடையாது. இன்னைக்கு சொல்றாரு பிஜேபி கூட இவரு வந்து சேர்றாரு. சங் பரிவார், ஆர்எஸ்எஸ் அப்படி இப்படின்றாரு. நீங்கலாம் எங்க இருந்தீங்க? 2099 2001ல நீங்கலாம் எங்க இருந்தீங்க? 2002 கோத்ரா கலவரம் 2002 கோத்ரா கலவரம் நடந்தப்ப இவங்கலாம் எங்க இருந்தாங்க? இன்னைக்கு உட்காந்துட்டு காந்திய கொன்ற ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு போய் பிரதமர் இவர்கள்லாம் இது பண்றாங்க. அப்படி இப்படின்னு பேசுற நீங்க 2099லேருந்து 2002 வரைக்கும் காந்தி ஜெயந்திலாம் வரவே இல்லையா? அன்னைக்கு இவங்கலாம் வாஜ்பாய் கூட மத்திய அமைச்சர்களாக போயி
அந்த ராஜ்கோட்லலாம் அஞ்சலி செலுத்தவே இல்லையா? என்ன எல்லாரும் 2K கிட்ஸ்ன்னு நெனைப்பா? இவங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு. எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அதனால என்னமோ விஜய் வந்து பெரிய அயோக்கியம் மாரி இந்த மாரி பேசுறதுன்றது காமெடியா இருக்குது. பேசுங்க. இத அரசியல வந்து நேத்து செந்தில் பாலாஜி அறிக்கையை தொடர்ந்து நம்ம எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு. அதுல குறிப்பிட்டு சொல்லும்போது அவரு இவ்வளவு பதற்றம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தேவையில்ல. அதே மாதிரி அரசு அதிகாரிகள் வந்து பேட்டி குடுக்கிறது. அப்ப ஒரு நபர் ஆணையம் அமைக்கிறதுக்கு எதுக்காக அமைச்சீங்க? அத தாண்டி ஒரு கேள்வி கேட்டது வந்து, நான் கூட்டத்துக்கு கூட்டம் வந்து ரூ. 10 பாலாஜி. நான் ரூ. 10 சொல்லுவேன். மக்கள்ட்ட இருந்து தான் பாலாஜிங்கிற வார்த்தையே வருது. இவ்வநாள் வரைக்கும் கோவப்படாத செந்தில் பாலாஜி, இன்றைக்கு ஏன் இந்த விஷயத்துக்கு கோவப்பட்டு, என் மேல இந்த குற்றச்சாட்ட சுமத்தியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காருன்னு. அது அதே என்ன மாரி பண்றது? செந்தில் பாலாஜி நேற்று வைத்த ஒரு குற்றச்சாட்டு, 2016, 2021 காலகட்டங்கள்ல டாஸ்மார்க்ல ரூ. 10 வாங்கினாங்க. அதுக்கு இத்தன கேஸ்கள், வழக்குகள் பதிவாயிருக்கு. இவ்வளவு நாங்க இது பண்ணியிருக்கோம். சன்மானமா அவங்க வாங்கியிருக்காங்க. இது பண்ணியிருக்காங்க. ஃபைன் போட்டு வாங்கியிருக்காங்க. அதே மாரி திமுகல இந்த மாரி பதிவாயிருக்கு. திமுகல இந்த மாரி விஷயம் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லியிருக்கிறாரு. எடப்பாடியார் அவர்கள் கொடுத்த பதிலுக்கு இப்போ வரைக்கும் எந்த ரிப்ளையும் வரல. எடப்பாடியாரோட ரிட்டர்ன் பதில் அறிக்கை எப்படி பார்க்குறீங்க? அது ரூ. 10 மேட்டர்ல நாங்க 8000 வழக்குகள் பதிவு பண்ணியிருக்கோம்னு எடப்பாடி சொல்றாரு. அவங்க சொன்னது வந்து அவர் சொன்னது, அவங்க ஆட்சியிலும் வாங்குனாங்க, கண்டுக்கல. நாங்க எங்க ஆட்சியில வழக்குகள் பதிவு பண்ணோன்ற மாரி கதை சொன்னாரு. ஆனா இது பெரிய காமெடின்றது எல்லாருக்குமே தெரியும். சரி, அவங்க ஆட்சியில ரூ. 10 வாங்குனாங்க. அவங்க தப்புன்னு தானே நீங்க வந்து உட்காந்தீங்க. நீங்க ஏன் வாங்குனீங்க? பாட்டிலுக்கு இவ்வளோன்னு தான் விக்கிறீங்கல்ல, எம்ஆர்பி. அப்புறம் எதுக்கு ரூ. 10 எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க? ஆ கும்பல் வச்சு உங்களுக்கு எதிரான அந்த டாஸ்மார்க் தொழிற்சங்கம் போராட்டம் நடத்துச்சே, உங்க கூட இருக்கிற செவ்வாழை, சண்முகம், சிபிஎம் அவர்களுடைய சிஐடி தொழிற்சங்கத்துடைய பொதுச் செயலாளர் திருச்செல்வன், அவர் ஏன் இப்ப மௌனமாகி போனார்? ஏன் இப்ப அவர பேட்டி குடுக்க விடமாட்டேங்கிறாங்க? அவரு தலைமையிலான சிஐடியு டாஸ்மாக் தொழிற்சங்கம் ஏன் போராட்டம் நடத்துச்சு? அதிமுக ஆட்சி நடத்துச்சா? அப்போ இந்த விவகாரங்கள் ஊர் ஃபுல்லா வெடிச்சு பெரிய அளவுல நடக்கலையா? அதிமுக ஆட்சியில பாட்டிலுக்கு ரூ. 10 வாங்குனாங்கன்னா, அந்த இது 8000 வழக்குகள் பண்ணியிருக்கேன்னு அவங்க சொல்றாங்க. அது தவறு. அந்த மாரி வாங்குனது தவறுன்றதுனால தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. நீங்க வந்துட்டு நீங்க ரூ. 40 வரைக்கும் வாங்குறீங்கன்ற குற்றச்சாட்டு ஈடியிலருந்து எல்லாரும் வச்சது எப்படி மறுக்க முடியும்? ஆ அந்த கரூர் கேங்குன்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல. அந்த இதெல்லாம் எப்படி வந்தது? அது பத்திரிக்கையாளர்கள் அங்க நான் பேசினேன் அந்த பத்திரிக்கையாளர்கள. பெரும்பாலும் செட்டப் கேள்வி, செட்டப் இதுதான். ஒருத்தர் 2 பேர் தான் நடுவுல புகுந்து கேட்க முயற்சி பண்ணோம். அதுக்கும் அவர் சரியா பதில் சொல்லல. அப்படின்ற மாரி சொன்னாங்க. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் விஜய்க்கு எதிராக இவர்கள் கிளப்புற நரேட்டிவ்க்கு விஜயால பதில் சொல்ல முடியல. ஏன்னா ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த டீம் ஒண்ணும் வழங்காத டீம் அது. பொதுச் செயலாளர் ஒருத்தர் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறாருன்னா, அது கட்சியாங்க அது. ஆனா, இந்த சைடு இவர்கள் பதில் சொல்றாங்க இறங்கி. அவர்களுக்காக இவர்கள் இறங்கி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு இவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தொட்டா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பத்திக்கும். தொட 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 அது இன்னும் பத்திக்கும். அதனால அத தொடவே மாட்டாங்க. ரூ. 10 பாட்டிலு பாட்டு பாடுனாருன்ற கேள்விக்கு தான் அவர் அந்த பதில சொன்னாரு. அதனால அது ஒரு தனி கதை. அ இ இது இது இல்லாம அவர் பேசின பல விஷயங்கள்ல இருந்த முரண்கள நான் சுட்டி காமிச்சேன். அதனால நாளைக்கும் யாராவது ஒருத்தர் வந்து பேட்டி குடுப்பாங்க. கனிமொழி நேத்து பேட்டி குடுத்தாங்க. இந்த மாரி எல்லோரும் இப்ப தான் உருகுவாங்க. இன்னைக்கு காந்தி ஜெயந்திக்கு காந்தியும், ஆர்எஸ்எஸ் இந்த இதெல்லாம் ஒப்பிட்டு அறிக்கை குடுத்துருக்காங்க. காந்திக்கும் கள்ளச்சாராயத்துக்கும் தொடர்பு இல்லையா? காந்தி தானே அத எதிர்த்தாரு. மது எதிர்த்தார்ல. காந்தி பிறந்த நாள்ல. மது விலக்குக்காக ஒரு 500 கடைய மூடுவோம். அப்படி மாரி ஏதாவது. அதிமுக அந்த விஷயத்திலயும் கோட்ட விடுறாங்க. கரெக்ட்டா எந்த விஷயத்த தொடணுமோ தொட்டு அடிச்சாங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். அதனால கூட்ட விஜய் கடையிலே சரக்கு கிடைக்கும்லடா இன்னைக்கு. கிடைக்குதா? காந்தி ஜெயந்தி ஸ்பெஷல். காந்தி ஜெயந்தி ஸ்பெஷல்னு சொல்லி 3 கடையில சரக்கு கிடைக்கிற நாள் தமிழ்நாட்டுல வேற. அப்ப இல்ல இது போன ஆட்சியில 500, 500 கடைகள மூடுறேன்னு சொல்லி மூடுனாங்க. அங்கங்க பயந்துகிட்டு கடைய தொறந்து யோக்கியம்லாம் நான் சொல்ல மாட்டேன். பயந்துகிட்டு அங்கங்க கடைய தொறந்து மத்த நேரங்கள்ல வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, இப்ப அந்த பயமே போயிடுச்சுன்றேன். இது நாளுக்கு நாள் மோசமாயிட்டு வருதே! இந்த மது பழக்கம், போதை பழக்கம், கஞ்சா பழக்கம். இதுவும் காந்திக்கு அஞ்சலி செலுத்துற ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும்ல. காந்தியுடைய காந்தியுடைய பிறந்த நாள்ல, அவருடைய கனவையும் நிறைவேற்ற இது அரசு இருக்குல்ல. ஆர்எஸ்எஸ் மத்தத குறிப்பிட்டு பேசும்பொழுது, மதுவுக்கு எதிரா காந்தி கடுமையா போராடினாரே. காந்தியுடைய தொண்டராக பெரியார் கள்ளுக்கடை ஒழிப்புல ஈடுபட்டாரே, காங்கிரஸ்ல இருந்துகிட்டு. அந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. அதனால பேசணும். இன்னைக்கு 2K கிட்ஸு நம்ம பேசுறது தான். நம்ம ஆட்கள். இந்த ஒருத்தர் இருக்கிறாரே பத்திரிக்கையாளர் போர்வையில. நேத்து கண்ணீர் வடிக்கிறாரு 41 பேருக்காக.
முதலமைச்சர் வந்தாரு, இது பண்ணாரு, பண்ணாருன்னு. இந்த கண்ணீர் நாடகம் வந்து காமெடியா போகுதுன்னு தெரிஞ்சே எல்லோரும் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இவரு அன்பில் மகேஷுடைய கண்ணீர் நாடகம் பெரிய மீம் கிரியேட்டர்களுக்கு பெரிய இதா போச்சு. ஆயுத பூஜைக்கு போடுறாங்க. படிச்சு படிச்சு சொன்னேன். இங்க சேராத, இந்த கடையில சேராதன்னு. வெறும் பழம் தான் குடுப்பான். ஸ்வீட் தரமாட்டான்னு சொன்னேன். அப்படி போடுறான். அப்புறம் அந்த பாசமலர் இத போடுறான். சாஞ்சாடம்மா சாஞ்சாடுன்னு ஒரு ஃபேமஸ் வசனம் இருக்கும் சிவாஜிது. அப்போ உனக்கு 2 வயசு, எனக்கு 5 வயசுன்னு பேசுவாரு. அத தூக்கி போடுறான். இல்லண்ணே இப்போ அதுல என்ன கொடுமைன்னா, அவரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அழுததுக்கு கூட இன்னைக்கு சப்போர்ட் பண்ணி பேச வேண்டிய சூழ்நிலை பத்திரிகையாளருக்கு வந்துட்டு பாத்தீங்களா? அததான் சொல்றேன். அத கூட ஒரு அவர் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். அவர் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் இறந்து போனது அவர் நினைச்சு ஃபீல் பண்ண மாட்டாரா? ஆமா. அவருக்கு ஒரு எண்ணம் வராதா? இதுல என்னண்ணே இது? அப்ப ஏன் கள்ளச்சாராயத்துக்கு வரல? அவர் ஸ்கூல் இடிஞ்சு விழும்போது அந்த மேற்கூரை இல்லங்க. விழும்போது வரல? இந்த ஆராரோ ஆரிராரோ படம் வந்துச்சுல்ல, அதுல ஒரு டாக்டர் வருவாப்புல. அழுதுகின்னே இருப்பாப்புல. அது பாவம் மோசம், பாவம் மோசம்ன்னுவாரு. என்னன்னு கேட்டா, அவர் கேரக்டரே அப்படிங்க. அந்த மாரி பழகி, பழகி அப்படி ஆயிட்டாருன்னுவாங்க. அப்படி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அழுவணும்னா, டெய்லி ஆக்சிடென்ட்லயும் அதுலயும் குழந்தைங்க செத்துன்னே இருக்குது. டெய்லி உட்காந்து கைக்குட்டைய வச்சுன்னு அழுதுன்னே இருக்க வேண்டியதான். கார் போச்சுங்க, போவாத போவாதன்னேன். அந்த கார்ல போவாதன்னேன். லாஸ்ட்ல பார்த்தா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. அப்படின்லாம் அழுதுகின்னே இருக்க வேண்டியதான். அதாவது திமுகவினர் ரசிக்கலங்க. ரொம்ப பேர்ட்ட பேசுனா சிரிக்கிறாங்க. என்னங்க இந்த மாரிலாம் அழுது வைக்கிறாரு அப்படின்னு. அதான் இன்னைக்கு நெலம. இல்ல இதுக்கு இந்த விபத்துக்குன்னு அவரு விஜய் அவர்கள் வந்து கும்பகோணத்துல அந்த குழந்தைகள் இறந்து போனாங்க இல்லையா? அந்த விபத்த ஒட்டி விஜய் அவர்கள் சொன்ன வரி விஜய் செய்துட்டாருன்னு சொல்லி பழைய கதைய எடுத்து இப்ப எடுத்து பேசிட்டு இருக்காங்க. இது எதோட எத முடிச்சு போடுறாங்கன்னு தெரியாம இருக்குண்ணே. இல்லங்க அதை தொடர்ந்து வொர்க்குங்க. நேற்று நயினாநாதன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு நயினாநாதன் அவர்கள் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளையும், பல்வேறு எனக்கு தோணிட்டு இருக்கிற கேள்விகள் அப்படின்னு சொல்லி ஒரு 12 கேள்வி கேட்டிருக்காருண்ணே. அதுல குறிப்பிட்டு கேட்கிற கேள்வி வந்துண்ணே, திமுகவினர் உணர்ச்சிபூர்வ நாடகத்தால் சந்தேகம் அடைந்துள்ள கோடிக்கணக்கான மக்களில் நானும் ஒருவர். கூட்டு நெரிசலுக்கு பின் உண்மையை மறைக்க திமுக அரசு இவ்வளவு அசாதாரண அவசரத்துடன் செயல்பட்டது ஏன்? அப்படிங்கிற கேள்வியும், விஜய் மீது செருப்பு வீசப்பட்டது, அங்கு கூடிய தொண்டர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டது வீடியோக்கள் காட்டுகின்றன. கத்தியால் குத்தப்பட்டதாகவும் சிலர் கூறுகின்றனர். இவற்றை தாண்டி கூட்ட நெரிசல் ஏற்பட காரணம் என்ன? அப்படிங்கிற கேள்வி, அப்புறம் கள்ளச்சாராய விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள பத்தி பேசியிருக்காருண்ணே. அவருடைய இந்த நிகழ்வு, இந்த கேள்வி எல்லாம் எப்படி பார்க்குறீங்க? நமக்கு எல்லாருக்கும் ஏற்பட்ட கேள்வி அவருக்கும் ஏற்பட்டிருக்கு. இப்போ எப்படி பார்க்குறீங்க? இதுல கொஞ்சம் 2, 3 விஷயங்கள நான் மாறுபடுறேன். ஆ விஜய் 2 மணிக்கு வந்திருந்தாருன்னா அதெல்லாம் நடந்திருக்காது. அதனால நான் அதுல பல விஷயங்கள் மாறுபடுறேன். ஆனாலும் பாஜக அவர்களுடைய அரசியல பண்றாங்க. விஜய் பண்ண வேண்டிய அரசியலை அவர்கள் ஒதுங்கி ஓரம் போனனால, விஜய்க்கு ஆதரவாக பாஜகவினர் இந்த அரசியலை பண்றாங்கன்ற மாரி தான் நான் பார்க்குறேன். அவருடைய கேள்விகள்ல சில இதுல நியாயம் இருக்குது. செருப்பு வீச்சுக்கு சொன்னது. முக்கியமா சொல்றது நீங்க பாருங்க, அதிமுகவுடைய அறிக்கையும், நயினா நாகேந்திரனுடைய இதுவும் ஒரே மாரி இருக்கும். என்னன்னா, "ஏன் இவ்வளோ பதட்டப்படுறீங்க? ஏன் தேவையில்லாமல் நடிக்கிறீர்கள்? அதீத உணர்ச்சி வெளிப்பாட்ட ஏன் காமிக்கிறீங்க? நீங்க இந்த கொலைகள நடந்துச்சுன்னா, புருஷன பொண்டாட்டி கொலை பண்ணியிருப்பா. போலீஸ் வந்து முதல்ல பா இந்த கிரைம் சீன் பார்ப்பாங்க. எப்படி நடந்துச்சு? என்ன? ஏதுன்னு. அப்போ வந்து நாடகம் போடுற மாரி வந்தாங்க. என்ன போட்டு ஒரு அடி அடிச்சு கட்டி வச்சுட்டு, என் வீட்டுக்கார கொன்னுட்டாங்க. அது இதுன்னு கதை சொல்லுவாங்க. 2 சவரன் நகை காணாம போச்சு. அது இதுன்னு. போலீஸு மனைவிய அப்படி சந்தேகப்படுவாங்க. அதில இந்த போலித்தனமா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓவரா நடிப்பாங்க. ஓ த அதான் இயல்பா அழுகை வரும். அதெல்லாம் வரும். போலீஸ நம்பணுமே, மத்தவங்க நம்மள குற்றவாளி இல்லன்னு நம்பணுமேன்றதுக்காக ஓவரா அழுவாங்க. அது வந்து போலீஸுக்கு கண்டுபிடிச்சிரும். என்ன ஓவர் சீன் போடுறாங்களே அப்படின்னு. அப்புறம் கூட்டு போய் பத்திரிகையில எழுதுவாங்கல்ல, போலீஸ் பாணியில் விசாரித்த பொழுதுன்னு. அந்த மாரி விசாரிக்கும்போது உண்மை வெளிய வந்துரும். அந்த மாதிரி ஓவர் நாடகம். நீங்க பார்த்தீங்கன்னா, நேத்து கலைஞர் டிவில அந்த செந்தில், அவர் தன்னை அண்டா செந்தில் என்று சொல்லிக் கொள்கிறார். "வாள்வீச்சு, வேல்வீச்சு செந்தில்." அழுவுறாருங்க. இந்த அழுகை பார்த்துட்டு நமக்கு ஏதாவது நமக்கு விட்டுருங்க. திமுக காரங்களுக்கே இந்த அழுகை பார்த்தா ஒரு அழுகை வருமா? ஒரு மனக்கவலை வருமா? சிரிப்பு தான் வரும். "என்னய்யா இப்படி நடிக்கிறாங்க?" அப்படின்னு. அப்ப இந்த மாரி விஷயங்கள்ல இவர்கள் மேலிடத்துடைய கவனத்த ஈர்க்கணும். எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கான் பாருப்பா! இந்த டீமோட இந்த டீம் நல்லாயிருக்கு. இந்த டீமோட இந்த டீம். இப்படி தான் இன்னைக்கு போட்டி ஓடிக்கிட்டு இருக்குது. அதில தான் நீங்க சொன்ன பழைய பேட்டிகள்லாம் தூக்கிட்டு வந்து போட்டுக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருக்கிறது. இதுதான் இன்னைக்கு போய்க்கிட்டு இருக்குது. இவர்கள் இதை செய்வது தொடர்ந்து அண்ணாமலை அவர்களுமே வந்து எடப்பாடியார் அவர்கள் கூற்ற கருத்தை தான் அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்காரு. செந்தில் பாலாஜிட்ட அது பதற்றம் தெரியுது அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு.
அண்ணாமலை அவர்களும் ஒரு பக்கம் மறைமுகமா சாடி இருக்காருன்னு. இதுக்கு இடையில ஆதவ அர்ஜுனா அவர்கள் நேற்று இரவு டெல்லி பயணம் சென்றிருக்கிறார். அவர் வீட்டுக்கு வந்து போலீஸ் வந்து அந்த நோட்டீஸ் கொடுத்ததுல ஒண்ணு டெல்லி பயணம் சென்றிருக்கிறார். பல்வேறு விஷயங்கள் காத்திருக்குன்னு சொல்றீங்க. எப்படி என்னென்ன என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு அதுல சுவாரஸ்யங்கள்? அதாவது ஆதவ அர்ஜுனா டெல்லி பயணம் விடுங்க. அது சும்மா சார்ட்டர் ஃப்ளைட் புக் பண்ணி சீன் போட்டுன்னுருக்காரு. அவர் தான் ஸ்போர்ட்ஸ் இதுக்கு போயிருக்காரு. இங்கே எதிராக ஒட்டின்னு இருக்கான். அமித்ஷா பார்க்க போறார், பேச போறாருன்னு. ஆனால் நான் சொல்வது இந்த விவகாரத்தில் விஜய் கிட்ட ஒரு சுற்று பேச்சுவார்த்தை போயிடுச்சு. ஏன்னா இவர்கள் போட்டு நெருக்கிற நெருக்கு, இவர்கள் அரசியலுக்கு புதுசு, கூட இருக்கிறது ஓடி ஒளிஞ்சுன்னுக்கிறாரு. விஜய் தனிமரம் ஆயிட்டாரு. மற்றவர்கள் அந்த அளவு ஸ்டஃப் இல்லை. ஒரு பத்திரிகை சாதாரணமாக ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கவோ, அறிக்கை வெளியிடவோ, 2 மாவட்ட செயலாளர்கள் கைதானதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவோ, 41 பேர் உயிரிழந்ததுக்கு இரங்கல் தெரிவிக்கவோ கூட அடிப்படை அறிவு இல்லாத ஆட்கள் தான் விஜயை சுற்றி இருக்கிறார்கள் அப்படின்றது தெளிவாயிடுச்சு. நேற்று ஃபுல்லாக ஆதவ அர்ஜுனா சுற்றிக்கிட்டு தானே இருக்காரு. பெரிய அறிவாளி தானே, பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தானே. நான் கேட்குறேன், 41 பேர் இறந்ததுக்கு விஜய்கிட்ட அறிக்கை வாங்கி விட வேண்டியதானே. 41 பேர் உயிரிழந்தது இன்னை வரைக்கும் இரங்கல் அறிக்கை வந்ததா விஜய்கிட்ட இருந்து? அந்த ஒருத்தர் தற்கொலை பண்ணிட்டாரு. அதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிக்காதீங்க, நான் எப்போ உங்களோட இருப்பேன், தற்கொலை தீர்வு இல்லை அப்படின்னு ஏதாவது அறிக்கை வந்துச்சா? இல்லாவிட்டால் செந்தில் பாலாஜி பேட்டி, அந்த கவர்மெண்ட் கொடுத்த பேட்டி, இதுக்கெல்லாம் பதிலடியாக ஏதாவது சொன்னீங்களா? 2 மாவட்ட செயலாளர் அரெஸ்ட் ஆனதுக்கு ஏதாவது கண்டனம் தெரிவிச்சிங்களா? சும்மா சுற்றிக்கிட்டு இருக்காரு. 5, 6 பேரை வச்சுக்கிட்டு அவர் வீட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு, அவருக்கு அவர் பிரச்சனை, அவர் அரெஸ்ட் ஆகாமல் இருக்கணுமே அதுன்னு. இன்றைக்கி பாருங்கள், டெல்லிக்கு அவருடைய ஸ்போர்ட்ஸ் மேட்டருக்காக போயிருக்கார். தனி சார்ட்டர் ஃப்ளைட் வச்சு. இவர்கள் எலைட் அரசியல்வாதிகள், நான் சொல்கிறது தப்பு இல்லையா? தப்பு இல்லைன்னு இப்போ தெரியுதா? இவர்கள் எலைட் அரசியல்வாதிகள். இவர்களால் என்ன வேணால் பண்ண முடியும். இதெல்லாம் சாதாரண விஷயம். 2 வக்கீலை போட்டிருக்காங்க. 2ம் ஒன்றுத்துக்கும் உதவாத மாதிரி பேட்டி கொடுக்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்க பேசாமையே இருக்கலான்ற மாதிரி இருக்குது. ஒருத்தர் ஓபிஎஸ் கூட சுற்றி இருந்தவர். அவர் வந்துட்டு இதுக்கு வக்கீல். அவர் அந்த கரூரில் அந்த நெரிசலில் சிக்கின சின்ன பசங்க, அந்த தாவேக்கால இருக்க பசங்க பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. அடிப்படை ஆதாரமற்ற விஷயங்களை பொதுவெளியில் ஆதாரத்தோடு பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. அவர் மேலே வழக்கு போடலாம் போல், அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் அறிவழகன், வழக்கறிஞர் சங்கத்துடைய அந்த இதுவுடைய தலைவர்னு. அவர் பார்த்தா அவர் விதவிதமாக பேட்டி கொடுத்துட்ருக்காரு. இப்படி அந்த கட்சியே பார்த்தீங்கன்னா ஒரு வினோதமான கட்சியாக மாறி போய்கிட்டு இருக்குது. இவர்களுக்கு அதிமுகவும், பாஜகவும் இவர்களுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பார்ட்டு. இப்போ இந்த நேரத்தில் விஜயுடைய இந்த நிலைமை இது இப்படியே போச்சுன்னா, திமுக அப்படின்னு கரப்பான்பூச்சி நசுக்கிற மாதிரி இவங்களை நசுக்கிடுவாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் இவர்களை அணியில் சேர்த்தால் அது ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை நிகழ்த்தும் அப்படின்றதுல பாஜக தலைவர்கள் ரொம்ப மும்முரமாக இறங்கியிருக்காங்க. டெல்லி மேலிடத்தில் ஒரு முக்கியமாக இது அமித்ஷா அவர் தானே தமிழ்நாடு இதெல்லாம் பார்த்துக்கிறாரு. அமித்ஷாவுடைய உத்தரவின் பேரில் இன்னொரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தலைவர், நிர்மலா சீதாராமன் இல்லை, உடனே தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர்னா முக்கியமான தலைவர். ப்ளஸ்ஸு இங்கே தமிழகத்தில் ஒரு ஆடிட்டர், அவர் ஆர்எஸ்எஸ் ப்ளஸ் பாஜக ரெப்ரசன்ட் பண்ணுறவர். நம்ம ஆடிட்டர் இல்லை, அவர் ஒரு ஆடிட்டர். இது இல்லாமல் நம்ம ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள், கே.எஸ். ராதாகிருஷ்ணன், இவர்கள் எல்லாருமே தனித்தனியாக அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டு விஜய் கூட பேசுகிறதுக்கான ஏற்பாடு. இது ஒரு பார்ட்டுனா, இந்த விஷயங்களில் எதுவும் சிந்தாமல் சிதறாமல் இருக்கணுன்றதுக்கு அண்ணாமலை, நயினாருக்கெல்லாம் விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் அதற்கேற்றாற் போல் இயங்குவார்கள். இந்த இது இல்லாமல் மற்றவர்களும் இதுக்கான என்னென்ன வேலை செய்யணுன்றதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது இல்லாத இன்னொரு ஒரு டீம் வந்து விஜய் கூட உட்காந்து பேசியிருக்காங்க. அவர் தரப்பில் அவர் இது சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. முதல் தரப்பு எந்த வித முடிவும் எடுக்காமல் நின்றுருக்குது. அதில் ஒரு முக்கியமான ஈரோட விஜய் பேசியிருக்காரு. நேற்று அமித்ஷாவோட பேசினாருன்ற மாதிரிலாம் பேப்பரில் வந்திருந்தது. அது பேசினாரா இல்லையான்னு தெரியல. ஆனால் ஒரு அதிகாரம் பெற்ற ஒருவரோட விஜய் பேசியிருக்காரு. அவருக்கும் பாஜகவுக்கும் நெருங்கிய தொடர்புள்ள அதிகாரம் பெற்ற ஒருவரோட பேசியிருக்காரு. இந்த பேச்சுவார்த்தைகள் இது எல்லாமே வந்து ஒரு முழுமை பெறாமல், அதாவது முன்னேற்றமும் இல்லாமல் பின்னடைவும் இல்லாமல் போயிருக்குது. இதில் சிலர் சொல்கிற மாதிரி ராகுல் பேசினார் உண்மை. ராகுல் காந்திக்கு தெரியுதுங்க,
இவங்க பண்ற வேலை விஜய்ன்ற ஒரு நபர் பாஜகவையும், திமுகவையும் ஒரு சேர எதிர்ப்போம்னு களத்துக்கு வந்த ஒரு விஜய்ய வந்து இவர்கள் அடிக்கிற அடி, விஜய் என்டிஏ நோக்கி நகருவார்ன்னு ராகுலுக்கு தெரியுது. ராகுல் கிட்டயே இவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நீங்களும் போட்டு அடிங்க காங்கிரஸும்" அப்படின்னு. இப்ப உள்ளூர் காங்கிரஸார் அடிக்கிறாங்கல்ல. இன்னைக்கு தான் இவரு செல்வ பெருந்தகைக்கு ஏதாவது வந்திருக்கும்னு நெனைக்கிறேன் இன்ஸ்ட்ரக்ஷனு. அவரு வாய தொறக்கல, இந்த டீம்ல. மத்தபடி மத்தவங்கலாம் வாய தொறக்குறாங்க. அப்போ செல்வ பெருந்தகை உட்பட நேத்து அடிச்சிருந்தாங்க. காங்கிரஸ் இங்க இருக்கிற காங்கிரஸ் அடிங்க, ராகுலும் அடிங்கன்ற மாரி சொன்னதுல, ராகுலுக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது. அவரு இந்த இத ஏத்துக்கல. அதோடைய விளைவு தான் நேத்து நான் சொன்னேன் பாருங்க. கே.சி. வேணுகோபால் அறிக்கை, பொதுவான அறிக்கை இதுன்னு. கே.சி. வேணுகோபால் முன்னாடியே விஜய் கிட்ட முன்னெச்சரிக்கையா மூவ் பண்ணியிருந்தாரு. இவங்க பண்ண கூத்துல அது மிஸ் ஆயிடுச்சு. ராகுலு விஜய்ட்ட பேசியிருக்காரு. இந்த மாரி பார்த்து இது பண்ணீங்க. நம்ம இருக்கலாம் பார்த்துக்கலான்னு. ஆனால், எங்க கூட்டணி, உங்க கூட்டணி நான் வர்றேன் தமிழ்நாட்டுலன்ற உறுதிய ராகுலால குடுக்க முடியல. இது விஜய்க்கு பின்னடைவு தான். இந்த நேரத்தில தான் இந்த டீம் வந்து அப்ரோச் பண்ணி, எல்லா இதையும் நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்றப்போ, விஜய்க்கு அது ஒரு ஆதரவு தானே. நீங்க இன்னைக்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு திருமாவளவன் அவருடைய அனுபவத்திற்கும், அவருடைய சட்ட ஞானத்துக்கும், அவருடைய 30 ஆண்டு கால அனுபவத்திற்கும் ஒரு பேரணியில இந்த மாரி நடந்ததற்காக, அந்த கட்சியுடைய தலைவரையே கைது செய்ய சொல்லி யாருமே கேட்க மாட்டாங்க. அந்த கட்சி தலைவர கைது செய்யணும் அப்படின்ற கோரிக்கையை திருமாவளவன் வைக்கிறாருன்னா, விஜய்க்கு எந்த அளவுக்கு நெருக்கடி குடுக்குறாங்கன்றத பார்க்கணும். இந்த அதுல நெருக்கடியை இருவர் கட்சி வேற பயங்கரமா பேசியிருக்காருண்ணே. இருவர் கட்சி தலைவர் வைகோ அவர்களுமே பயங்கரமா பேசியிருக்காரு. வைகோ பேச யாரும் பெருசா பொருட்படுத்த மாட்டாங்க. அதனால அவரு பயங்கரமா பேசினாலும், க இந்த கருப்பா பயங்கரமா இருப்பான், இவன் பயங்கரமா கருப்பா இருப்பான்ற மாரி 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. என்ன பேசினாலும், நீங்க திருமாவளவன் இந்த மாரி பேசக்கூடாது. விஜய் ஏன் கைது செய்யலன்னு கேட்கிறாரு. நியாயப்படி பார்த்தா, புரபகண்டா செக்ரட்டரிய தான் கைது பண்ணணும். ஆதவ அர்ஜுனாவ தான் கைது பண்ணணும். ஏன்னா, அவர் தான் தேர்தல் பரப்புரை செயலர். இவங்க தேர்தல் பரப்புரை தானே போனாங்க. அவர எஃப்ஐஆர்லயே காட்டல. அப்படின்னா, இவரு ஏதாவது டிஎம்கே ஸ்லீப்பர் செல்லான்னு தெரியல. அதுக்கப்புறம் எஃப்ஐஆர்ல சேர்த்துட்டோன்ற மாரி தகவல் சொல்றாங்க. பெருசா தெரியல. இன்னும் இப்போ வரைக்கும் ஆதவ அர்ஜுனா அந்த கடுமையா பேசினது கூட ஆதவ அர்ஜுனா கைது பண்ணல. இதெல்லாம் கவனிக்கணும். அவர் சாதாரணமா தான் ஜாலியா சுத்திட்டு இருக்காரு. அவரு கடுமையான ஒரு இத பண்ண சைபர் கிரைம்லாம் வழக்கு பதிவு பண்ணாங்க. கைது பண்ணவன கைது பண்ணல. அப்போ திருமாவளவன் போன்றவர்கள் விஜய்யை கார்னர் பண்றாங்க. இந்த மாரி நீங்க அடிச்சு, அடிச்சு கார்னர் பண்ணீங்கன்னா, அவரு எங்க ஓடுவாரு? என்ன பெரிய ஒரு அரசியல் அனுபவம், துணிச்சல் உள்ளவரா அவரு? அப்ப அவரு ஒரு இப்ப தான் புதுசா வந்திருக்காரு. இதெல்லாம் அவர் வாழ்க்கையில இப்ப தான் பார்க்குறாரு. அவரு மேடையில அ "சிஎம் அவர்களே, சிஎம் சார்" அப்படின்னு பேசினவரு, நேத்து பேசின தொனி பார்த்தீங்களா? "சிஎம் சார் அவர்களுக்கு" இதான் விஜய். இதான் ஒரிஜினல். அப்ப அவர போட்டு அந்த நெருக்கு நெருக்குனா எங்க போவாரு? ஆதரவு கரம் எங்க நீளுதோ அந்த கரத்தை கைப்பற்றுவார். அதற்கான வேலைகள் ஜரூராக போய்க்கிட்டு இருக்குது. ரொம்ப தெளிவா மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் அதோடைய அடிப்படை எவ்வளவு பாதிப்பு வரப்போகுது நமக்குன்னு கூட தெரியாம, இவர்கள் எனக்கு என்னன்னு டெய்லி ஒருத்தர விட்டு இப்ப இன்னைக்கு கே. பாலகிருஷ்ணன விட்டு, அத விட்டு போட்டு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் நயினார்ட்ட இன்னைக்கு கேட்கறாங்க பத்திரிகையாளர்கள். அவர்களுக்கு இந்த விஷயங்கள் அப்டேட் கூட தெரியல. விஜய் பாஜக பிடியில் இருக்கிறாராமே அப்படி கேட்கறாங்க. இப்படி போய் ஒரு தலைவர்ட்ட கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு? இல்லன்னு தான் சொல்லுவாரு. என்னங்க இது அவரு தான் எங்கள எதிர்க்கிறாரு. அவரு போய் எங்க பிடியில இருக்காருன்றீங்கன்னு. ஏங்க இந்த மாரி டீம்லாம் போட்டுருக்காங்க, இந்த மாரி பண்ணியிருக்காங்களா? இது உண்மையா? அப்படின்னு மாரி கேட்டீங்கன்னா கூட ஏதாவது அவர் மழுப்புவாரு. ஸோ இந்த விவகாரத்தில பன்முனை தாக்குதல்ன்ற மாரி யார் யாரு 2, 3 சேனல்கள்னா அந்த டீம் விஜய் கிட்ட மூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு டீமோட விஜய் பேசி அது கிட்டத்தட்ட ஒரு அதாவது முதல் சுற்று அப்படின்ற மாரி இருக்குது. இன்னும் பல சுற்றுகள் இருக்கும். ஃபைனல் இருக்கும். அதனால என்ன அது நடவடிக்கையுடைய தீவிரத்தன்மை உணராதவர்களாக திமுக தலைவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றத நான் திரும்ப திரும்ப பதிவு பண்றேன். விஜய் அந்த பக்கம் போனாருன்னா, நம்ம தேர்தல் முடிவ சொல்லவே தேவையில்ல. அதனால இதை ஒரு எச்சரிக்கையாவும் நான் வந்து சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதைத் தொடர்ந்து திமுகல வந்து பல்வேறு கட்சி நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்கண்ணே. போன தடவை நம்ம பேசியிருந்தோம். கோயம்புத்தூர்ல திரு கார்த்திக் அவர்களை மாற்றி செந்தில் பாலாஜி ஆதரவாளர் அவர்களுக்கு பதவி கொடுத்தது, மாவட்ட பொறுப்பு கொடுத்தது. அதைத் தொடர்ந்து திருநெல்வேலியில வந்து மாவட்ட பொறுப்புகளை மாற்றி அமைத்தது. இதைத் தொடர்ந்து இன்னொரு சர்ச்சையும் போயிட்டு இருக்கு. ஆர்.டி. சேகர் அவர்களிடம் வந்து மாவட்ட பதவியை புடுங்க மாவட்ட பதவியை எடுத்துட்டு இன்னொருத்தருக்கு கொடுக்கலான்னு. அதுக்கு உதயநிதி அவர்கள் முட்டுக்கட்டை போட்டிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. இதை எப்படி பாக்குறீங்கண்ணே? இது நீங்க கார்த்திகிட்டேருந்து வராதீங்க. உதயநிதிட்டேருந்து வாங்க.
நீங்க முதல்ல உதயநிதி 1 மாசம் கிட்ட பேசாம இருந்தாரு. அதுக்குடைய அடிப்படை காரணமே உதயநிதி தன்னுடைய தொகுதியில மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அந்த வேலுவ மாத்தணும். தன்னுடைய தொகுதியிலயும் அவர்கிட்ட இருக்குது அது. சேகர் பாபுட்ட. அதெல்லாம் பிரிச்சு ஒரு மாவட்ட செயலர் நியமிக்கணும் அப்படிலாம் அவர் சொன்ன பொழுது, உடனடியாக சேகர் பாபு கீழ இருக்கிற அந்த மாவட்டத்தில கீழ இருக்க எல்லா பகுதி, வட்டத்தெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டாப்புல. கரெக்ட் பண்ணோனே இந்த இதெல்லாம் கலைஞரின் பேரனுக்கு தெரியாது. அரசியல்ன்றது வேற. கலைஞர் பண்ண வேலைய இன்னைக்கு சேகர்பாபு பண்றாரு. கலைஞரின் பேரனுக்கு இந்த சூழ்ச்சி தெரியல. இந்த அரசியல் தெரியல. அப்ப அவரால இதில ஒண்ணும் பண்ண முடியல. கோவம் தான் வருது அவருக்கு. அடுத்து வீட்ல போறாரு. வீட்லயும் சேகர்பாபு எவ்வளோ நெருக்கன்னு ஊருக்கே தெரியும். அண்ணியார்கிட்டயும் சரி, இதுவும் சரி. அப்போ வீட்லயும் ஏன்பா அவரு தான் கரெக்ட்டா தானே இருக்காரு. நீ ஏன்பா அப்படின்ற மாரிலாம் வரும்போது, பல்முனை அப்பாவும் கேட்கலன்றப்ப தான் அவர் கோச்சிக்கிட்டு கிட்டத்தட்ட 1 மாசம் அவரு வீட்டுக்கு போகாம அப்படிலாம் இருந்தாரு. கடைசியில அப்பா வந்து ஒரு நாளு பார்த்து, பேசி அதுக்கப்புறம் ராசியானாங்க. இதில சேகர் பாபு எதுவுமே செய்ய முடியல அப்படின்றது இவருக்கு மனக்குறையா இருந்துகிட்டே இருக்குது. சேகர் பாபு அதோட நிறுத்தல. டக்குனு இவர கரெக்ட் பண்ணி, இவர் கூட அப்படி இப்படி சமரசம் பண்ற வேலைய அவரு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் இந்த நீர் பூத்த நெருப்பாவே இந்த விவகாரம் இருந்துகிட்டு இருக்குது. தன்னால தனக்கு நினைச்ச விஷயங்கள கூட பண்ண முடியலன்ற கோவம் இது உதயநிதிக்கு இருக்கு. கட்சிக்குள்ள பார்த்தீங்கன்னா, பெண்ணு பிளஸ் உதயநிதி பிளஸ் இந்த மாதிரி பவர்ஃபுல் அமைச்சர்கள். இந்த மாரி 3, 4 முனையில விஷயங்கள் முட்டல், மோதல் இருந்துட்டே இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு புள்ளியாக ஸ்டாலின் இருந்து சமாளிச்சுட்டு இருக்காரு. ஸ்டாலின் இருக்கிறதுனால தான் அவரு இறுதி முடிவு அவர் தான் அப்படின்றதுனால தான் இந்த விஷயங்கள் பெருசா வெடிக்கல. இன்னொன்னு ஆளுங்கட்சி, பத்திரிகைகளும் எப்படி இருக்குன்னு தெரியும். முன்ன பழைய காலமா இருந்தா உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் அவங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம பேசுற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும். எடுத்து எழுதுவாங்க. இப்போலாம் அது அச்சிலே ஏறாது. கொன்றுவேன் போடா! உன்ன நான் என்ன எடுத்துட்டு வர சொன்னேன், என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்ற மாரி தான் அந்த ரிப்போர்ட்டர பார்ப்பாங்க. அதனால இந்த விவகாரங்கள்லாம் பெரிதாக வெளியில வராமல், குறிப்பிட்ட சில பத்திரிகைகள்ல மட்டும் லைட்டா கசியும். அப்படியே போய்க்கிட்டு இருக்கும். அதனால நீர் பூத்த பஞ்சு நெருப்பு மேல பஞ்சு இருக்கு. இந்த பொசுங்கி எப்போ புகை வரும்ன்றதுன்னா, நீங்க ஜனவரி, பிப்ரவரில வரும். அததான் அண்ணாமலை 6 மாதம்னு சொல்றாரு. அதனால வெகு வேகமாக அரசியல் மாற்றங்கள் நகர்ந்துட்டு இருக்குது. இவர்கள் எனக்கு தெரிஞ்சு இவர்களுடைய டீம் ஒர்க் நல்லா இருக்கு. திமுகது. ஆனா அந்த டீம் ஒர்க் எல்லாத்துலயும் எதுல கவனம் செலுத்துதுன்னா, தனக்கு குடுக்கப்பட்ட பணி பிளஸ் மற்றவர்களை எந்த அளவுக்கு டிஃபேம் பண்றது, அப்புறம் மற்றவர்களை பேச வைக்காமல் பார்த்துக்கொள்வது, பேசுகிறவர்களை முடக்குவது, இந்த மாதிரி ஒரு ஒர்க் தான் போய்க்கிட்டு இருக்குது. அப்புறம் இந்த புதுசா இவருக்கு கண்டுபிடிச்சு, "இன்னைக்கு காந்தி ஜெயந்தியா? ஆர்எஸ்எஸ் இது கோட்ஸே இப்படி ஒரு அறிக்கை குடுங்க." இந்த மாரி தான் கவனம் செலுத்துறாங்க. ஆனால் முக்கியமான அரசியல் மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கீழ அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்குது. எப்போ அந்த பால் பொங்கும் தெரியாதுன்னா, இவங்க இன்னும் கொஞ்சம் திரிய தூண்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. கொதிக்கிறத அடக்கணும்னா, அடக்குற வேலைய பார்க்கணும். தண்ணி தெளிச்சுதுன்னு. ஆனால் ஆல் இஸ் வெல்லுன்னு இருக்கிறாங்க. இந்த ஆல் இஸ் வெல் வந்து ரொம்ப மோசமானது அரசியல்ல. அதனால நீங்க ஜெயலலிதா ரொம்ப எளிதாக அந்த நான் இத தான் உதாரணம் சொல்லுவேன். ரொம்ப எளிதாக 2016ல மக்கள் நல கூட்டணிய ஃபார்ம் பண்றாங்க. வைகோவுக்கு கடுமையான கோவம் இருக்குது ஸ்டாலின் மேல. அது கரெக்ட்டா வைகோவ பிடிச்சு போட்டு அவருக்கு ஒரு அசைன்மென்ட் குடுக்குறாங்க. திருமாவளவனை இவர் அவமானப்படுத்தி வெளிய அனுப்புகிறார் ஸ்டாலின். நாங்க 200 தொகுதி நிக்க போறோம். நீ கிளம்புன்றாரு. அது திருமாவளவனே சொன்னது அவர் வாயில. அப்ப திருமாவளவன் நகர்கிறார். இவர்களும் பிளஸ் வேல்முருகன், பண்ருட்டி இவர்களுக்கு ஒரு அசைன்மென்ட் குடுக்கப்படுது. ஏற்கனவே அ சிபிஎம்மும், சிபிஐயும் ஒண்ணா சேர்ந்துக்கிட்டு திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லன்னு ஒரு உலக அறிவார்ந்த ஒரு முடிவ எடுத்து வைக்கிறாங்க. இப்ப ராமதாஸு அவரும் அதே மாரி மாற்றம் முன்னேற்றம்னு இந்த அந்த இப்ப ஒரு விளங்காத ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காரு. எங்க போனாருன்னு தெரியல அவரு. அவர வச்சுக்கிட்டு அவங்க அப்ப தனியா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி போம்போது ஜெயலலிதாவுக்கு இது ரொம்ப நல்ல வாய்ப்பா தெரியுது. அப்படியே நகர்த்துறாங்க. இந்த பால் கொதிக்குது. இத வந்து தண்ணி ஊத்தி அணைக்கணுன்ற வேலைய கலைஞர் பண்றாரு. ஏன்னா அவருக்கு தெரியும். இந்த மூவ் எங்க போய் முடியும்னு. அப்ப இந்த மூவ ஒரேடியா காலி பண்ணணும்னா, விஜயகாந்த் தான் ஆப்டான ஆளுன்னு அவரு விஜயகாந்த்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. விஜயகாந்த் இதான் சாக்குன்னு அவர் கண்டிஷன்ஸ்லாம் போடுறாரு. இன்னொன்னு அவருக்கு கிடைச்ச மோசமான அனுபவம். நீங்க வந்துட்டு எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு எங்கள தொரத்தி விடுவீங்க. ஜெயலலிதா மாரி பண்ணுவீங்க. அதனால துணை முதல்வர் பதவி குடுங்க. ஆட்சியில பங்கு குடுங்கன்ற மாரிலாம் பேசுறாரு. கலைஞர் இத வந்து கொஞ்சம் அப்படியே நகர்த்திட்டு இருக்காரு. ஆனால், இந்த பால் கொதிக்கிறது பத்தியே தெரியாம, நல்லா திரிய தூண்டி விட்டுர்றாங்க. யாரு? இ இன்றைய முதல்வரும், அவருடைய
மருமகனும், அவர் மற்ற ஆட்களும். அதனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னா, பால் பொங்கி வழிஞ்சிடுது. பழம் நழுவி பால்ல விழணும்னா கால்ல விழுந்துச்சு. அது அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, "டேய் என்னய்யா பண்றீங்க? போய் விஜயகாந்த் இழுத்துட்டு வாங்கய்யா. அவர் தான் முதல்வர் வேட்பாளர்ன்னு சொல்லுங்க. வேலை முடிஞ்சிரும்ன்னு." நேரா அந்த டீம் போகுது. முதல்வர் வேட்பாளர் நீங்க தான்து. ஜி.கே. வாசனு ஸ்டாலின் கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. ஸ்டாலின் ஜி.கே. வாசன் சேர்ந்தா ஒண்ணும் வேலைக்கு ஆவாதுன்னு கலைஞருக்கு தெரியும். காங்கிரஸையாவது கொஞ்சம் இழுத்து போட்டு தப்பிச்சுக்கலான்னு சொல்லிட்டு, காங்கிரஸ புடிச்சு டக்குன்னு பேச்சுவார்த்தை நடத்தி இழுத்து போடுறாரு. அந்த வெறுப்புல இருக்கிற ஜி.கே. வாசன இந்த டீம் போய் பாக்குது. எல்லாம் அசைன்மென்ட் தான். பார்த்து டக்குன்னு இழுத்து கொண்டு வந்து போட்டுர்றாங்க. மொத்தத்தில இந்த பால் கொதிக்கிறத வந்து அணைச்சு தண்ணி தெளிக்காம, திரிய தூண்டி விடுற வேலையை அன்று இதே ஸ்டாலின், இதே சுனில் இந்த டீம் பண்ணுச்சு. அவர்களுக்கு அவர்களே ஒரு குழிய வெட்டிக்கிட்டாங்க. எப்படின்னா, 202 தொகுதி திமுக ஜெயிக்கும் அப்படின்னு எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் வர வச்சாங்க. இந்த கதை பொதுமக்களுக்காக இவர்கள் கிளப்புன கதை. ஆனா அந்த கதைய அவங்களே நம்பிக்கிட்டாங்க. அதுதான் காமெடி. அந்த கதைய அவங்களே நம்பிக்கிட்டு முயல் ஓடி போய் படுத்து தூங்குமே, அந்த மாரி தூங்குனாங்க. ஆம மெதுவா நகர்ந்து குறைந்த வாக்கு வித்தியாசத்தில தட்டிட்டு போயிடுச்சு. இதுதான் 2016ல நடந்தது. இதே கதை இப்பொழுது நடக்கப் போகிறது. பால் கொதிக்குதுன்னு சொல்றேன். பொங்க வைக்கிற வேலைய பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது பொங்கி பழம் நழுவி காலில் விழுந்துச்சுன்னா 2016 தான். சொல்றதுக்கு ஒண்ணுமில்லை. கண்டிப்பா. 2016 இல்ல 96ல கலைஞர் மூவ் பண்ணாரே, அந்த ஸ்வீப்பு. அத நோக்கி நகர்ந்தோம். அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா, நம்ம இருக்கிறத தான் நம்ம சொல்ல முடியுங்க. இல்லாதத சொல்ல முடியாது. இதான் நடக்க போகுது. கண்டிப்பா. நமக்கு நன்றி. உங்க நேரத்தை நன்றி. கருத்தை